விஜய்க்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க இன்ஸ்டன்ஸ் இப்போ சில விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு சங்கடமாக இருக்குது. என்ன அப்படிங்கிறத இப்போதைக்கு பார்ப்போம். செப்டம்பர் 27 கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்து 42 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 27 அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சென்னையில் அவர் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் 27 செங்கோட்டையில் ஜாயிண்ட் அலவன்ஸ் வச்சு ஒரு டிவிகேவோடது ஃபார்ம் பண்ணுறாரு நவம்பர். அதுக்கப்புறம் டிசம்பர் 27 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனநாயகம் படம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அது விஷயமா கேஸை போட்டு ஜெயிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இது ஜான்வரி 27 அந்த ஜனநாயகமோட கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒன்றும் முடியல, போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு இருக்கு. ஜான்வரி 27 இல்லை 23 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இப்போ பிப்ரவரி 27 அவரோட மனைவி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. விஜய் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கத்தை தெளிவாக அவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதான் உண்மை. அவரும் சில விஷயம் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறாரு. அது அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சரியான பாதையில் கொண்டு போகிறது எப்படி என்ன அப்படிங்க. ஏன்னா விஜய் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தங்க ஸ்பூனில். நிறைய விஷயம் அவருக்கு தெரியல, படிக்கவும் இல்லை. ஃபஸ்ட்டு அவர் என்னன்னா சினிமா மூலிமா என்ன இருக்கோ அதுதான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜயகாந்த் தான் அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்திரசேகர் மூலிமா சினிமாவில் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் எந்த மாற்று கருத்துங்க. நீங்கள் விஜய் ரசிகராக இருங்க, விஜய்க்கு இதுவாக இருங்க, அதெல்லாம் எதுவும் சொல்லலை. நெப்போட்டிசம் கிட்டு தான் விஜய். ஸோ அவரால் நல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பணம் அவ்வளோ பணத்தை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர அந்த பணத்தில் எப்படி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணுங்கிறது இன்றைக்கி டேட் வரைக்கும் அவர் யோசிக்கலை. அதான் பெரிய கஷ்டமே. அவர் நினச்சிக்கிட்டார் அவர் சம்பாரிச்ச பணம்லாம் கஷ்டப்பட்டு எப்படி விவசாயம் இல்லை இராணுவத்தில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுன்னு நினச்சிக்கிட்டார். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயோட படத்துக்கு ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியல. ப்ரைஸை கம்மி பண்ணாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சினிமாவோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை ஃபஸ்ட்டு ரஜினிகாந்தோட பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான். ஷங்கர் அவரோட படத்தை எடுத்தார்னா அந்த படத்தில் நிறைய விஷயத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறனால ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணார். ஆனால் விஜய் சேலரியிலே ஹைக் பண்ணி பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டார். இதில் இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கடவுள் கொடுக்குற கொடுமையா இல்லை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுங்கள். ஏன்னா இதே மாதிரி இன்னொருத்தர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நடிகர், அவருக்கு 2 பொண்ணு இருந்துச்சு. அவரோட 2 பொண்ணு விவாகரத்து வாங்க வச்சார் கடவுள். ஏண்டா கடவுள் பேரை சொல்லி கடவுள் படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, இவர் வேறு மதம் அவர் வேறு மதம், ஆனால் கடவுளை சொல்லி ஏமாத்துறவங்க அப்படிங்கிற கடவுள் ஒரு சில விஷயத்தை பார்த்து நம்மளுக்கு உணர்த்துறாங்க. சினிமா தான். 80 ரூபா கொடுத்து பார்க்குறியா, ஓகே. 80 ரூபாய்க்கு மேலே பார்க்குறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ இதுக்கெலாம் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சு. இதில் விஜய் ரசிகராக இருக்கீங்க, இல்லை பெரிய ஸ்டாரோட ரசிகராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணணும். இன்னொரு நடிகர் இருக்கார், உலகத்திலே பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லலாம் பேசிட்டு அரசியலாம் நுழைஞ்சிட்டு இருக்கார். அவரோட 2 பொண்ணு கல்யாணமே ஆகலை. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பணம் சேர்க்குறீங்க, எவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியலை. இன்னொருத்தர் இருக்கார், அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பா மூலியமாக சினிமாக்குள்ளே பாடியெல்லாம் பில்ட் பண்ணி பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டார். என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ட்ரஸ்ட் வச்சு மக்களுக்கு என்ன கல்வி கூடம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நீங்கள் சரி இவர் பண்ணுவார். ஏன்னா படிக்காமல் இவங்களாம் என்னென்னா தங்க ஸ்பூனில் வந்தவங்க நெப்போட்டிசம் கிட்ஸு. இந்த நெப்போட்டிசம் கிட் நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க நல்லது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் கொண்டு போய்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டு நீங்களும் அவங்களுக்கு ரசிகராகிட்டு ஏமாந்து போயிட்டுருக்கீங்க. இன்னொருத்தர் இருக்கார், அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வனிதா ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ இருக்காங்கன்னு எம்பி இருக்காங்க பார்த்துருக்கீங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூரில் ரேஸ் ஆரம்பித்து கோயம்புத்தூரில் இருக்கவங்க நம்ம ஊர் ஜனங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவரை பார்க்குறதுக்கே துபாய் போகிறாங்க நம்ம மக்கள். நம்மளுக்கு தேவை என்ன, நல்ல ஒரு வருமானம் நல்லா வந்துச்சு, ஒரு இது இன்கம் நல்லா வந்துச்சுன்னா இதாகிட்டு இருக்கு. ஒரே ரத்தன் டாட்டா தான். எப்படி ஒரே ரத்தன் டாட்டா தான். எல்லாட்டையும் காசு எதுக்காக தான் கொட்டி கொடுத்தா புதுக்காரு புது பங்களா, புதுக்காரு புது பங்களா, அப்புறம் ஏரோப்ளைன் வெளிநாடு சுற்றி பார்க்குறது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயோட கேஸில் அவங்க சொல்லியிருக்க விஷயத்தை பார்த்தா நம்மளுக்கு மன சங்கடமாக இருக்குது. ஏன்னமோ அந்த அம்மா சங்கீதா அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஜய் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு ஒருத்தவங்களோட தப்பான இது வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விஜயோட கல்யாணத்தை பத்திரிக்கை அடித்தது எங்கள் அப்பா தான். நாங்களும் பிள்ளைமார் அவரும் பிள்ளைமார் அப்படிங்கிறனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ இருக்க என்னென்னு கேட்டால் அவரோட மேனேஜர் எங்கள்கிட்ட சொன்னார்.
ஆனால் சங்கீதா அண்ணி வந்து, நான் ஏன் சங்கீதா அண்ணின்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து என்னோட மூத்தவர் தான். சங்கீதா அண்ணி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2-3 தடவை வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, கல்யாண பத்திரிக்கை அடித்தது எங்கள் அப்பா தான். பத்திரிக்கை எங்கள் வீட்டுக்கு எங்கள் இதுக்கு தான் வந்துச்சு. வரும்போது விஜய் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த லான்ஸ் க்ரூஸ்னர் காரில், அந்த சிவப்பு கலர் காரில் வந்தார். கீழே இறங்கலை, அவரையும் பார்க்க விடல. ஆனால் பத்திரிக்கை எடுத்துகிட்டு மேனேஜர் எல்லாம் வந்தாங்க. பத்திரிக்கை எங்களுக்கு தான் சொல்லி அந்த மரியாதைலாம் பண்ணாங்க. ஏன் கீழே இறங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டால், பத்ரி படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து 3 கோடி ரூபா சம்பளம் அப்போ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவர் வந்தால் கூட்டமாயிரும் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கடை பக்கத்தில் யாருமே இல்லை. கடை பக்கத்தில் யாருமே இல்லை. எப்படி கடை பக்கத்தில் யாருமே இல்லை, அப்புறம் எப்படி கூட்டம் சேரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. இப்போ ஆனால் கூட்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் அவர் கூட்டமே கிடையாது. ஆனால் வர விரும்பலை, காருக்குள்ளே இருந்தார், பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அவருக்குன்னு ஒரு இமேஜ் அப்படிங்கிறத அவர் வந்து பில்டப் பண்ணி வச்சுக்கிறார். அவர் இல்லைனாலும் இருக்கனாலும் பில்டப் பண்ணி வச்சுட்டார். இப்போ இமேஜ் வேறு ஃபார்ம் ஆயிடுச்சு, பெரிய லெவலில் ஃபார்ம் ஆயிடுச்சு. சினிமாவை என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து ரசிக்க வந்து பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நல்ல நல்ல படம்லாம் நடிச்சிருக்காரு. அது ப்ரைஸ் அதிகமாகும் போது தான் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும். இப்போ ரஜினி கமலும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. நடிக்க வேண்டாம்னு சொல்ல, நடிக்கணும். விவசாயம் பார்க்காத அளவுக்கு என்ன ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கேள்வியாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெளிவாக வெளியிடணும். ஆக்சுவலி நன்றி. என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் என்னோடய கருத்தெல்லாம் சரியாக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து வெளியிடணும். வெளியிட்டு தான் நிறைய விஷயம் வந்து பேசுகிறதுக்கு வந்து இதாக இருக்கும். நிறைய விஷயம் பேசலாம். ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உங்களை சார்ந்து இருக்கும், என்னையை சார்ந்தும் இருக்கும். பாருங்கள், நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.